Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம சுவரொட்டி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சுவரொட்டி வறுவல் அப்படின்னா ஆட்டோட மண்ணீரல்ங்க. இதை மட்டன் மண்ணீரல் இல்லை மட்டன் சுவரொட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரத்த சோகை உள்ளவங்களுக்குலாம் இதை கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைகளுக்கும் கொடுங்க, இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்குலாம் இந்த ஈரல் மண்ணீரல் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பண்ண போகிற இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்த சுவரொட்டி வறுவலை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவரொட்டி வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு 4 சுவரொட்டி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. சுவரொட்டி வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு பொடிங்க, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இந்த தேங்காய் விழுது, வெறும் தேங்காவை மட்டும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட்டுங்க. நம்ம வறுவல் செய்ய மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள், சின்ன வெங்காய பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை இப்படி 2ஆக கிள்ளி போட்டுக்கலாங்க. வறுவல் செய்ய தேவையான அளவுக்கு உப்புங்க. ஃபைனலாக கொஞ்சமாக இப்படி ஒரு வாட்டர் சேர்த்துட்டு நம்ம கையிலையே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த சுவரொட்டியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணாமல் நான் முழுசாக தான் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவில் நம்ம கட் பண்ணாமல் தாங்க ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற இந்த ஜூசினஸ்லாம் வெளியே வந்துடுங்க. நம்ம குக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், லைட்டாக அப்படியே மசாலாலாம் மேலே படுற மாதிரி அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சுவரொட்டிலையும் மசாலா நல்லா படுற மாதிரி இப்படி பண்ணதும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே குக் பண்ண விட போகிறோங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ண விட்டுட்ருக்கோம். நல்லா மசாலாலாம் குக் ஆகி நல்லா ட்ரையாக இது வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஸோ இது குக் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டதும் இது நல்லா குக் ஆகி வரட்டுங்க. இதே மீடியம் ஃப்ளேமில் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணோம். சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பீசஸையும் நம்ம நல்லா கட் பண்ணிட்டோங்க. இன்கேஸ் உங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னா தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பெப்பர் பொடியை தூவி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பெப்பர் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அசத்தலான ரொம்பவே ஹெல்தியான சுவரொட்டி வறுவல் தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த சோம்புத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்ததுனால அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஈரல் சுவரொட்டி இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கட்டாயமாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ மேலும் நிறைய பேருக்கு போய் சேர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.